இரண்டாம் நிலை. இயேசுவின் தோள் மீது பார சிலுவையை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியத ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது அற்றிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டரச்சித்தீர். அன்பின் உருவான இயேசு சிலுவையை தன் தோளில் ஏற்றுக்கொள்கிறார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆம், அவர் செய்த குற்றம்தான் என்ன? அவர் வாழ்ந்தது முழுமையான அன்பில்தான். ஆனால் அந்த அன்புக்கு பதிலாக அவர் ஏற்றுக்கொண்டது பாரமான கனமான சிலுவை. அது சாதாரண சிலுவை அல்ல. நம் பாவங்களின் பாரம், நம் தவறுகளின் சுமை, நம் அன்பின்மையின் விளைவு அனைத்தையும் சேர்த்து கொண்டது சிலுவை. ஆனால் இயேசு சிலுவையை மறுக்கவில்லை. அவர் குறை கூறவில்லை. அவர் ஓடி ஒளியவில்லை. துன்பத்தை ஏற்றுக்கொள்ளும் அழைப்பு, பொறுமையை கற்றுக்கொள்ளும் அழைப்பு, அன்பில் வாழும் அழைப்பு. ஒரு தாயானவள் தனது குழந்தையை தூக்கி கொண்டு செல்கிறாள் என்றால் தாய்க்கு குழந்தை பாரமா? ஒருபோதும் இல்லை. ஏன்? தாயின் அன்பு பெரியது, அது பாரமாக தெரிவதில்லை. அவர் நம்மை நேசித்தால், அன்பு இருந்ததால் சிலுவை வேதனை அல்ல, அது ஒரு தியாகம். இன்று இந்த இரண்டாம் நிலையில் இயேசு நம்மை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கின்றார். நீங்கள் ஒவ்வொருவரும் என்னுடைய சிலுவையை ஏற்றுக்கொள்ள தயாரா? குடும்பத்தில் பொறுமையின்மை, மன்னிப்பு இன்மை, தியாகம் இன்மை, அமைதியின்மை, இவைகள்தான் நாம் இன்று கடவுள் மீது சுமத்தும் சிலுவைகள். ஏனெனில் அவர் நிபந்தனையற்ற அன்பு நிறைந்தவர். அன்பு என்றால் பல நேரங்களில் நாம் விரும்பாததை கூட ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்பு என்றால் பல சமயங்களில் பாதிப்பு இருந்தாலும் தாங்கிக் கொள்ள வேண்டும். இன்று நம் வாழ்க்கையில் சிலுவைகள் இருக்கின்றன. குடும்ப சுமைகள், உடல்நிலை பிரச்சனைகள், பொருளாதார சிக்கல்கள், மனதின் வலிகள், பாரங்கள். நாம் இவற்றை தவிர்க்க முயல்கின்றோம். ஆனால் இயேசு நமக்கு சொல்கின்றார், அன்புடன் ஏற்றுக்கொள், நான் உன்னுடன் இருக்கின்றேன். அன்புடன் நாம் ஏற்றுக்கொள்ளும் போது சிலுவை பரிசுத்தமாக மாறுகிறது. அன்புடன் சுமக்கும் சுமை ஆசீர்வாதமாக மாறுகிறது. இன்று நாம் இறைவனிடம் கேட்டுக்கொள்ள வேண்டியது, இறைவா, எனது வாழ்வில் வரும் சிலுவைகளை உம்மோடு சேர்ந்து சுமக்கும் வரத்தினை தாரும். ஜெபம். அன்பின் இறைவா, நீர் எங்களுக்காக பாரமான சிலுவையை ஏற்றுக்கொண்டீர். ஆனால் நாங்கள் எங்கள் குடும்பத்தில் சிறு சிறு சுமைகளை தாங்க முடியாமல் ஓடி ஒளிந்து கொள்கிறோம். உம்மை மறுதலிக்கிறோம். பிள்ளைகளோடு, குடும்பத்தில் பெரியவர்களோடு சகித்து கொள்ள முடியாத சூழலில் வாழ்கிறோம். ஆனால் அந்த சூழல்களில் உம்மை நினைத்து உம்முடைய சிலுவையை தாங்கிக் கொள்ளும் மனதினை தாரும். எப்போது உம்மை விட்டு பிரியாது உம்முடைய சிலுவையோடு உம்மையோடு ஒன்றித்து வாழும் வரத்தினை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவன் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. ஆமேன்.